ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லை. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஐபிஓனா என்ன, அதை பற்றி நம்ம பார்ப்போம். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு பொருளை வாங்கி விற்கிற பிளாட்ஃபார்ம், அதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கு நிறைய ப்ரோக்கரேஜ் இருக்காங்க. அதில் நம்ம ஸ்டாக்கை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அதாவது இந்த ஆக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். பையர்ஸ் செல்லர்ஸோட பங்களிப்பை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டே இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம கடையில் ஒரு பொருளை எப்படி போய் வாங்குகிறோம், அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட பங்கை வாங்கி விற்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு. நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஷேரை இந்த ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. அது நம்ம எந்த கம்பெனி நமக்கு தேவையானப்படுதோ அதை போய் வாங்கலாம், விற்றுக்கலாம். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எதுக்கு வராங்கன்னா, அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு தேவையான பணம் தேவைப்படும். அதை பப்ளிக்கிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி வருது. அது ஒரு கம்பெனி வரும்போது அதை ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். அது ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது அந்த கம்பெனிக்கு தேவையான பணத்தை பப்ளிக்கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், லாஸ் ஆச்சுன்னா நமக்குமே லாஸாக தான் இருக்கும். அவங்களோட ஷேரில் 30 to 40% இந்த ஷேர் மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஐபிஓக்கு எதுக்காக வராங்கன்னா, அந்த கம்பெனியை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்துவாங்க. அப்புறம் இன்கேஸ் ஒரு சில கம்பெனிக்கு கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் அவங்க கம்பெனியை விரிவுபடுத்துறதுக்காகவும் வருவாங்க. கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக பணம் தேவைப்படும்ல, அதுக்காகவும் வருவாங்க. இப்போ பேங்க்கில் கேட்டாலுமே இவங்களுக்கு லோன் அந்த மாதிரி கிடைக்கும். பட் லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும். பட் பப்ளிக்கிட்டேருந்து வாங்கினா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்புறம் அவங்களோட பிராண்டை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் வருவாங்க. இப்போ ஸ்விக்கி, மிந்த்ரா, அப்புறம் மீஷோ, இதெல்லாம் கூட இப்போது ரீசெண்டாக வந்திருக்கும்ல, அதெல்லாம் பப்ளிசிட்டி, மக்கள் நம்ம பிராண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஷேர் மார்க்கெட்டில் வருவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி. என்எஸ்சிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.